ஓம் மகாதேவியே நமஹ. இன்றைக்கி நம்ம சௌந்தரிய லஹரியோடைய ஸ்லோகம் 84 எப்படி பிரித்து படிக்கிறது பதம் பதமாக உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இதனுடைய அர்த்தத்தையும் நான் ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். நீங்கள் போய் அந்த அர்த்தத்தை செக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லோகாக்கு போகலாமா? ஸ்லோகம் 84. श्रुतीनामूर्धानो दधति तव यौशेखरदया ममाप्येतौ मातः शिरसि दयया धेहि चरणौ ययोः पाद्यं पातः पशुपतिजडाजूडतडिनी ययोर्लाक्षा लक्ष्मीर् அருண ஹரி சூடாமணி ருச்சிஹி. இப்போ இதை எப்படி அழுத்தி சொல்கிறது, எந்தெந்த இடத்துல அழுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸ்ருதி நாம் அப்படிங்கிறதுல எதுவுமே நீங்கள் அப்படியே சாதாரணமாக சொல்லிக்கலாம். மூர்தானோ அப்படிங்கிறதுல மூர்தா அப்படிங்கிறதுல தவை அழுத்தி சொல்லணும். 4வது த வரும். ததி அடுத்ததில் ததி தவ அங்கே அழுத்தி சொல்லணும். தவ யௌ ஷேகரதயா ஷேகரங்கிறதுல கவை அழுத்தி சொல்லணும். ஷேகரதயா மமாப்யேதௌ மாதஹ மமாப்யேதௌ மாதஹ சிரசி தயயா தேஹி சரணௌ தேஹியில் தவ அழுத்தி சொல்லணும். அடுத்தது யயோ பாத்தியம் யயோ பாத்தியம்னு ஏன் சொல்கிறோன்னா அந்த அந்த இது வருது இல்லையா, 2 டாட், அந்த இதை சேர்த்து சொல்லும்போது அந்த ஹங்கிற சவுண்டு வரும். யயோ பாத்தியம் பாத்தஹ பாத்தஹங்கிறதுல தவை அழுத்தி சொல்லணும். பசுபதி ஜடாஜூட தடினி இதில் எதுவுமே அழுத்தோன்னா அப்படியே சொல்லிக்கலாம். அடுத்ததில் யயோர்லாக்ஷா லக்ஷ்மி யயோர் லாக்ஷா அப்படிங்கிறதுல இல்லை நம்ம இல்லா அப்படிங்கிறதுல கொஞ்சம் அழுத்தணும். லாக்ஷா லக்ஷ்மிஹி இல்லை லக்ஷ்மீர் அருணஹரின்னு வருது இல்லையா, அதை பிரிக்கும் போது லக்ஷ்மிஹி அருணஹரி சூடாமணி ருச்சிஹி அப்படின்னு வரும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம பிரிக்கிறது அப்படின்றது மாதிரி வர்றது கடைசி லைன் தான் நமக்கு பிரிக்கிற மாதிரி வருது. இன்னொரு தடவை இதை பார்க்கலாம். ஸ்ருதீனா மூர்தானோ தததி தவ யௌ ஷேகரதயா மமாப்யேதௌ மமாப்யேதோ அப்படிங்கிறது மமஹ ப்ளஸ் ஏதௌ அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி சேர்க்கும்போது மமாப்யேதௌ அப்படின்னு வருது. அப்புறம் மாதக சிரசி தயயா தேஹி சரணௌ இதெல்லாம் தனித்தனியாகவே வந்துடுறது. யயோஹோ பாத்தியம் பார்த்தஹ பசுபதி ஜடாஜூட தரிணி யயோஹோ மறுபடியும் அந்த யயோர் லாக்ஷா லக்ஷ்மின்னு வருது இல்லையா, அதை பிரிக்கும்போது யயோஹோ ப்ளஸ் லாக்ஷா லக்ஷ்மிஹி அப்படின்னு வரும். லக்ஷ்மீர் அருணஹரி அது பெரிய வேர்டாக இருக்குது இல்லையா, இதை எப்படி பிரிக்கணும்னா யயோஹோ லாக்ஷாஹா லாக்ஷா லக்ஷ்மிஹி அருண ஹரி சூடாமணி ருச்சிஹி. இப்போ இதை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக சொல்ல வரும். யயோஹோ லாக்ஷா லக்ஷ்மிஹி அருண ஹரி சூடாமணி ருச்சிஹி. இப்போ சேர்த்து படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் பாருங்கள். யயோர் லாக்ஷா லக்ஷ்மீர் அருண ஹரி சூடாமணி ருச்சிஹி அப்படின்னு வரும். ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லோகா இன்னொரு தடவை கூட ராகத்தோடு படிக்கலாமா? ஸ்ருதீனா மூர்தானோ தததி தவ யௌஷேகரதயா மமாப்யேதௌ மாதஹ சிரசி தயயா தேஹி சரணௌ யயோः பாத்யம் பாதஹ பசுபதி ஜடாஜூடதடினி யயோர்லாக்ஷா லக்ஷ்மீரருணஹரி சூடாமணி ருச்சிஹி. இந்த ஸ்லோகாங்களை மட்டும் தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டிருக்கேன். நீங்கள் 1 to 100 வரைக்கும் மொத்தமாக
கேட்கணும் அப்படின்னாலும் இருக்குது. 1 to 50, 1 to 40 இருக்குது, 41 to 50 அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக பைஹார்ட் பண்ணுங்கிறதுக்காக 1 to 5 அந்த மாதிரி தனியாக பிரித்து போட்டிருக்கேன். 6 to 10 அந்த மாதிரி, அப்புறம் 1 to 10. எப்படி உங்களுக்கு எந்த மாதிரியாக வசதியாக நீங்கள் படிக்கலாமோ அந்த மாதிரி உங்களுக்கு நான் போட்டு ஒரு பிளேலிஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அடுத்ததில் ஸ்லோகம் 85 எப்படி பிரித்து படிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓம் மகாதேவியை நமஹ.